ஜீனத் பேகம், நான் ருக்கையா பேகத்தை பார்க்க சென்றேன். அவர் இங்கே இருப்பதாக எனக்கு கூறினார்கள். என் குழந்தை எப்படி இருக்கிறான்? உறங்கிக் கொண்டிருக்கிறான் சைன்ஷா. ருக்கையா பேகம் எங்கே இருக்கிறார்? குளியலறையில் உள்ளார். சரி, இவனை என்னிடம் தாருங்கள். இவனோடு சிறிது நேரம் நான் கழிக்க விரும்புகிறேன். இவன் என்னோடு இருப்பதாக ருக்கையா பேகத்திடம் கூறுங்கள். யாக்குதா, அந்த உரை எங்கு போனது? யாக்குதா, அந்த உரை உசைனுடன், அதாவது சேன்ஷாவுடன் சென்று விட்டதா? அந்த உரையை எப்படியாவது தேடி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். உனக்கு தெரியுமா ஹுசைன், உனது தாய் உன்னை பார்த்தவுடன் மிகுந்த ஆனந்தப்படுவார்கள். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டக்காரர் தான். அதனால்தான் ஜோதா பேகம் உங்கள் தாயாக இருக்கிறார். அவர் உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். உங்கள் மீது அதிக அக்கறை இருக்கிறது. என்ன, தந்தையின் மீது குதிரை சவாரி செய்ய வேண்டுமா? சரி சரி சரி, வாருங்கள், நான் தூக்கிக் கொள்கிறேன். என்னுடைய குழந்தை ஹுசைன். உங்களை பார்க்க யார் வந்திருக்கிறார் என்று பாருங்கள் ஜோதா. என்னுடைய குழந்தை ஹுசைன். ஹுசைன், ஹுசைன், என்னுடைய குழந்தையே, என் தங்கமே, உன்னை பார்ப்பதற்கு தவித்துக் கொண்டிருந்தேன். உன் அம்மாவின் ஞாபகம் உனக்கு வரவில்லையா? ருக்கையா பேகமிற்கு நீ தொல்லை கொடுப்பதில்லை அல்லவா? உங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறான் என்று பாருங்கள். உங்களோடு விளையாட வேண்டும், உங்களிடம் குறும்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் போல. மழை வந்துவிட்டது ஷென்ஷா, நாம் சென்று விடலாம், பாருங்கள். சற்று இவன் முகத்தை பாருங்கள் ஜோதா பேகம். இவன் தலைமுடியை பாருங்கள், கிழவனை போல் இருக்கின்றான். என்னுடைய குழந்தை கிழவன் அல்ல, நீங்கள் தான் கிழவன். இப்போது கூட நூற்றுக்கணக்கானோர் என்னை நிக்கா செய்து கொள்ள துடிக்கிறார்கள். உங்களை அல்ல, உங்கள் பதவியை நிக்கா செய்து கொள்ள துடிக்கிறார்கள். அப்படித்தானேடா, உன் தந்தை கிழவனாகிவிட்டார். அப்படித்தானே ஹுசேன்? என்னுடைய குழந்தை மின்னுகின்ற வைரத்தை போன்றவன் இல்லையா? வெகு நாட்கள் கழித்து உங்கள் முகத்தில் நான் புன்னகையை பார்க்கின்றேன். அந்த குதா இந்த புன்னகை எப்போதுமே உங்கள் முகத்தில் இருக்கும்படி செய்ய வேண்டும். ஹுசைன் உங்களோடு இருந்தால் நீங்கள் உங்கள் வலியை மறந்து விடுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஜோதா பேகம், கீழே விழுந்து விடுவான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், தங்களை விட நன்றாகவே பிடித்துக் கொள்வேன். என்னாயிற்று ஹுசேன்? இல்லை இல்லை, அழக்கூடாது என் தங்கமே, அழக்கூடாது. என்னாயிற்று?
தாங்கள் தான் ஹுசைனை தூக்கி வந்தீர்களா? ஆம், நான் இவனோடு விளையாட நினைத்தேன், அதனால் தான் இங்கே எடுத்து வந்தேன். ஜோதா பேகம், ஹுசைனுக்கு பசி எடுத்திருக்கும். தாருங்கள், அவனை என்னிடம் தந்துவிடுங்கள். அவன் பால் குடிப்பதற்கான நேரம் இது. தாருங்கள், என்னிடம் தாருங்கள். உனக்கு பசிக்கிறது தானே? முதலில் பால் குடித்துவிட்டு பிறகு நன்றாக தூங்க வேண்டும். எனக்கு உத்தரவு கொடுங்கள் ஷென்ஷா. என் செல்ல இளவரசனே, அம்மா வந்து விட்டேன். எனது செல்ல மகனே, என் தங்கமே. ஹோஷியார், நேரமாகிவிட்டதா? கூறுங்கள் உசூர். நீ விரைவாக சென்று அண்ணியாரை உடனே அழைத்து வா. என் ஹுசைனுக்கு பசி அதிகமாகி அழ ஆரம்பித்து விடுவான். அப்படித்தானே என் செல்வமே? என் செல்வமே. ஆதாப் ருக்கியா பேகம், உசைன் பால் குடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அண்ணி அவர்களே, இப்பொழுதுதான் ஹோஷியாரை உங்களை அழைத்து வர சொன்னேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தாங்கள் ஹுசைனின் மீது காட்டும் பரிவை நினைக்கும் பொழுது எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. தாங்கள் மட்டும் இல்லை என்றால் என் நிலைமை என்னவாகி இருக்கும்? அல்லாவிற்கு என்ன விருப்பமோ அதுதான் நடக்கும். அது மட்டும் அல்லாமல் நான் உசைனின் ஆயம்மா அல்லவா, அவனை பற்றிய கவலை எனக்கும் இருக்கும். உண்மைதான். எனது ஹுசைன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஆகையால் தான் தாங்கள் கிடைத்திருக்கிறீர்கள். நானும் அதிர்ஷ்டக்காரி, அதனால் தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தாருங்கள், நான் உசைனிற்கு பால் கொடுக்க வேண்டும். இந்தாருங்கள். இல்லை 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 இல்லை. அண்ணி அவர்களே, இங்கேயே அமர்ந்து கொள்ளுங்கள். அண்ணியாரே, தவறாக நினைக்க வேண்டாம். இங்கு இருப்பவர்களிலேயே தங்கள் மீதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இங்கு நடந்த சம்பவங்களுக்கு பிறகு என் ஹுசைனின் மீது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க முடிவு செய்துள்ளேன். ஆகையால் ஹுசைனை என்னிடமிருந்து அதிக தூரத்திற்கு எடுத்து செல்ல வேண்டாம். ஆனால் தாங்கள் ஹுசைனை ஷெஹன்ஷாவிடம் தந்தது எனக்கு சிறிது கூட பிடிக்கவில்லை. ஷெஹன்ஷாவை கேட்கும் போது நான் எவ்வாறு மறுக்க முடியும் ருக்கியா பேகம்? எனக்கு புரிகிறது. அதனால் தான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். இனி என் கண் பார்வை விட்டு இவன் நீங்கவே கூடாது. நிச்சயமாக ருக்கியா பேகம். அண்ணியவர்களே, ஹுசைனின் வயிறு நிரம்பியிருக்கும் என்று தோன்றுகிறது. ஹுசைன் இவ்வாறு அதிகமாக பால் குடிப்பதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தாருங்கள், நான் வைத்துக் கொள்கிறேன். நன்றி. தாங்கள் பார்ப்பதற்கு சோர்வாக உள்ளீர்கள். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் ஹுசைனை பார்த்துக் கொள்கிறேன். இல்லை, எனக்கு சோர்வாக இல்லை. நான் எனது ஹுசைனுடன் தனியாக விளையாட வேண்டும் என்று நினைக்கிறேன். தாங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். தங்கள் உதவி எனக்கு தேவைப்பட்டால் நான் உங்களை அழைக்கிறேன். ருக்கியா பேகம் இதே போல் செய்து கொண்டிருந்தால் என் வேலையை நான் எவ்வாறு முடிப்பேன்? அந்த விஷ உரை வேறு யாரிடமும் கிடைப்பதற்கு முன்பு நான் இதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஜலால் ஹுசைனை இந்த இடத்தில் தான் வைத்திருந்தார். அப்படி என்றால் உரை இங்குதான் விழுந்திருக்கும். ஜீனத் பேகம், இந்த நேரத்தில் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது தொலைந்து விட்டதா? அது என்னுடைய மோதிரம் தொலைந்து விட்டது. காசிம் அவர்கள் எனக்கு அதை அன்பு பரிசாக கொடுத்திருந்தார். ருக்கியா பேகத்துடன் இங்கு வரும்பொழுது அது என் கைகளில் தான் இருந்தது. இங்குதான் விழுந்திருக்கும் என்று நான் தேட வந்தேன். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்.
யா குதா, அந்த உரை இவருக்கு கிடைத்து விட்டால் பிரச்சனை ஆகிவிடும். நீங்கள் கூறிய மோதிரம் இதுதானா? ஆம், இது அந்த மோதிரம் தான். நன்றி சலிமா பேகம். இது எனக்கு எவ்வளவு விசேஷம் என்பதை வார்த்தைகளால் கூற இயலாது. அங்கு ஏதோ விரல் இருக்கிறதே. என்ன விரலா? உங்களுடைய விரல்தான். சிவந்திருக்கிறது பாருங்கள். வாருங்கள், மருத்துவரிடம் செல்லலாம். மருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, வாருங்கள். ருக்கியா பேகம் அப்படி நடந்து கொண்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கின்றேன். அவ்வாறு ஒன்றுமில்லை ஷெஹன்ஷா. நான் சிறிது நேரம் ஹுசைனோடு பொழுதை கழித்தேன். அவனை பார்த்தேன். எனக்கு அதுவே போதும். அது மட்டுமல்லாமல் ருக்கையா பேகமின் கவலையும் நியாயம்தான். அவர் ஹுசைன் மீது மிகவும் பாசம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு உங்களை பற்றி தெரிந்ததை விட எனக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். என்னிடமே நீங்கள் நடிக்க வேண்டாம். அப்படி இல்லை. அப்படித்தான். ருக்கையா பேகம் உங்கள் குழந்தையை உங்களுக்கே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன். நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது ஷெஹன்ஷா. நான் ஹசனை இழந்து விட்டேன். அதற்காக ருக்கையா பேகமிடமிருந்து ஹுசைனை பிரித்து விடலாம் என்ற எண்ணம் அல்ல. எந்த வலியால் நான் துடிக்கின்றேனோ அதே வலியால் ருக்கையா பேகம் துடிக்க எனக்கு விருப்பமில்லை. அது மட்டுமல்லாமல் ஹுசைனை அவருக்கு தர வேண்டும் என்று நான் தானே முடிவெடுத்தேன். அதற்காக சிறிது நேரம் கூட உங்கள் குழந்தையை உங்களுக்கு தரக்கூடாது என்று அர்த்தமில்லை. இன்று நடந்த சம்பவம் மிகவும் தவறானது. அதையெல்லாம் என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. அதனால்தான் உங்கள் குழந்தையை நான் உங்களிடமே கொடுத்து விடுகிறேன். இல்லை, ஹுசைன் ருக்கையா பேகமிடம் இருந்தால்தான் பாதுகாப்பாக இருப்பான். ஜோதா பேகம், நீங்கள் ருக்கையா பேகத்திற்காக செய்த பெரும் தியாகத்தை அவர் உணர்ந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். அது அவருக்கு நன்றாக புரியும்படி நான் கூறுவேன். ஒருவேளை அப்போதும் அவருக்கு புரியவில்லை என்றால் நான் என் முடிவை எடுத்து விடுவேன். நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் ஷெஹன்ஷா? எந்த வலியால் நான் துடிக்கின்றேனோ அதே வலியால் ருக்கையா பேகம் துடிக்க கூடாது என்றுதான் நான் விரும்புகிறேன். பேகம், சாய்பா கேட்ட உணவுகளை கொண்டு வந்திருக்கிறீர்களா? இதோ பாருங்கள். சரி, நீங்கள் செல்லுங்கள். தூங்கும் பொழுது நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஹுசூர், உணவு தயாராக உள்ளது. எனது செல்வமே, அம்மா சென்று உணவருந்திவிட்டு பிறகு வருகிறேன். ஆகட்டும். உணவு மிகவும் நன்றாக உள்ளது. ஹோஷியார், சர்பத் எங்கே? நான் எடுத்து வருகிறேன். இதுதான் சந்தர்ப்பம். நன்றி அண்ணியாரே.
உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஜோதா பேகத்திடம் சென்று அவரது இரண்டாவது குழந்தையை கெஞ்சி கூத்தாடி யாசகம் கேட்டு வந்தாய். அவரும் மகிழ்ச்சியாக அவருடைய குழந்தையை உனக்கு கொடுத்தார். அது அவருடைய பரந்த மனம். உனக்கு அளிக்கப்பட்ட இடம் பெரியதாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இதயம் மிகவும் சிறியது ருக்கையா. இது உன்னுடைய குழந்தை இல்லை என்பதை மறந்துவிடாதே. இது ஜோதா பேகத்துடைய குழந்தை மட்டும்தான். உன்னால் எப்படி இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள முடிகிறது? ஜோதா பேகத்தின் பாட்டி அவருடைய பேரனை மடியில் ஏந்திக் கொள்வதற்கு விருப்பப்பட்ட போது நீ கொடுக்க மறுத்துவிட்டாய். ஏன் இந்த நாடகம்? எதை நிரூபிக்கப் போகிறாய்? இந்த குழந்தைக்கு நீ தாய் என்று நிரூபிக்கப் போகிறாயா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவரது பேரனை அவரே கொன்றுவிட்டு உன்னிடமிருந்து பிரித்து விடுவார் என்றா? அப்பொழுது எனக்கு என்ன தோன்றியது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? கேளுங்கள். ஒருவர் கூட என்னை ஹுசைனுடைய தாயாக நினைக்கவில்லை என்று தோன்றியது. நான் நடந்து கொண்ட விதம் விசித்திரமாக இருந்திருக்கலாம். காரணம், ஹுசைன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு. அவனுக்கு யாராலும் எந்த பங்கமும் வரக்கூடாது. என்ன விதமான பங்கம்? ஹுசைனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார்க்கவில்லையா தாங்கள்? ஹுசைனை பார்ப்பவர்கள் அனைவரும் இவனை தூக்குகிறார்கள். உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. என்னை மன்னித்து விடுங்கள் ஜலால். அந்த ஜோதா பேகத்தை போல் என்னால் அக்கறை இல்லாமல் நடந்து கொள்ள முடியாது. என்னை எதிர்த்து பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? நீ மறந்து விடாதே. இப்போது நீ கூறினாயே, அந்த ஜோதா பேகம் தான் உன்னை தாயாக்கி அழகு பார்த்தது. உனக்கு மூளை குழம்பி விட்டதா என்ன? சுய நினைவுக்கு வா. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து பார். என்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கவலை எல்லாம் என்னுடைய ஹுசைனை பற்றி மட்டும்தான். ஹுசைனின் விஷயத்தில் யார் கூறுவதையும் நான் கேட்க மாட்டேன். தாங்கள் கூறுவதையும் தான். ருக்கையா, நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் ஒரே அடியாக உன்னையும் ஹுசைனையும் பிரிக்க முயற்சி செய்யவில்லை. சிறிது காலத்திற்காக மட்டும்தான். ஹுசைனை ஜோதா பேகத்திடம் கொடுக்க விரும்புகிறேன். அவர் குணமானதும் அவனை நிச்சயம் உன்னிடம் நான் திரும்ப கொடுத்து விடுவேன். என்னால் ஒரு விஷயத்தை இப்பொழுதும் நம்ப முடியவில்லை ஜலால். ஜோதா பேகத்தின் கவனக்குறைவினால் தான் ஹசன் இறந்தான் என்பதை இப்பொழுதும் தங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? குழந்தையை வளர்க்க ஜோதா தகுதி இல்லாதவர். பொறுமையை சோதிக்காத ருக்கையா. ருக்கையா, 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 மருத்துவர் அவர்களே, ருக்கையா. நான் சற்று பொறுமையாக பேசியிருக்க வேண்டும். ஏதோ கோபத்தில் நான் இவரை திட்டிவிட்டேன். அதனால் தான் இப்படி ஆகிவிட்டார். இப்போது மயங்கிவிட்டார். அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை ஷஹன்ஷா. இவரை பரிசோதனை செய்ததில் காய்ச்சலும் கபமும் உள்ளது. ஒரு வாரத்தில் இவர் உடல்நிலை தேறிவிடும். ருக்கையா, இப்பொழுது எவ்வாறு இருக்கிறாய்? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். ஆனால் தலைதான் பாரமாக உள்ளது. மருத்துவர் அவர்களே, என்னை விரைவாக தாங்கள் குணப்படுத்தி விடுங்கள். அதற்கான மருந்தை தாருங்கள். ஹுசைனை நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் குணமாகும் வரை ஹுசைனிடமிருந்து தாங்கள் தள்ளியே இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு குழந்தையை தாக்கிவிடும். எனவே நான் என்ன கூறுகிறேன் என்றால், ஒரு வாரத்திற்கு ருக்கையா பேகத்திடமிருந்து குழந்தையை பிரித்து வைப்பது நல்லது. அற்புதம். குதா எனக்கு துணையாக தான் இருக்கிறார். சரி, மீண்டும் நான் குணமாகும் வரையில் அத்தையவர்களே, அன்னியார் அவர்கள் குழந்தையை பார்த்து கொள்ளட்டும். உடன் ஹோஷியாரும் மற்ற தாசிகளும் அவருக்கு துணையாக இருப்பார்கள். என்ன கொடுமை இது! என் குழந்தையை ஜீனத் பேகம் மற்றும் தாசிகளிடம் கொடுப்பீர்கள், ஆனால் அதை பெற்ற தாயிடம் கொடுக்க மாட்டீர்கள். இது நியாயமா? நீங்களே கூறுங்கள் ருக்கையா. ருக்கையா, உசைன் ஒரு கைக்குழந்தை. எனவே குழந்தையை ஜோதா பேகம் பார்த்துக் கொள்வதுதான் நல்லது. நீ அனுமதி கொடுத்தால் போதும். நானும் ஜோதா பேகத்திற்கு துணையாக இருக்கிறேன். நீங்கள் ஹுசைனை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லது. நீங்கள் குணமாகும் வரை என்னுடைய குழந்தை ஜோதா பேகத்திடம்தான் இருக்கும்.